பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த புதிய நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன் என்ற வசனத்தின் மையமாக வைத்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். அழகு இன்றைக்கு தொடர்ந்து நம் அழகை குறித்தும் அலங்காரத்தை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். அழகு, இந்த உலகத்திலே நாம் எந்த ஒரு காரியம் செயல் செய்தாலும் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் நாம் அழகை பார்க்கிறோம். இன்னும் இந்த உன்னத பாட்டிலே நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் தியானித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு பெண், அந்த பெண்ணை குறித்து அவளுடைய அழகை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பெண் எப்படி இருக்கிறாரா? கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். பாருங்க, அநேக பெண்கள் சொல்வதுண்டு, இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு பேசுவதுண்டு, நான் கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கேன். ஆனால் இந்த சூலமித்தியை குறித்து வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அநேக காரியங்களை சொல்கிறார்கள். இந்த உன்னத பாட்டு பகுதியை நீங்கள் தியானித்து பார்த்தீர்கள் என்றால், சூலமித்தி என்ற பெண் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் பட்ட கஷ்டங்கள் பாடுகளை குறித்து நாம் முழுமையாக அப்படி ஆழ்ந்து சிந்திக்கும் போது நாம் கற்றுக்கொள்ளலாம். 2012ஆம் ஆண்டு நான் முதலாக இந்த உன்னத பாட்டு இந்த பகுதியை நான் அந்த சூலமித்தி என்ற பெயர், இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்பதை நான் தியானிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் என்னுடைய வீட்டிலே நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு துண்டு பிரதி இருந்து அதிலே நான் எடுத்த போது அங்கே சூலமித்தி என்ற பெயர் இருந்தது. அந்த பார்க்கும்போது அந்த பெயர் வேதாகமத்தில் எங்கே இருக்கிறது என்று நான் தியானிக்கும் போது எனக்குள்ளே நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த காரியத்தின் அடிப்படையில் இன்றைக்கு முதலாவது இந்த சூலமித்தியின் வாழ்க்கையிலே நடந்த சுவாரஸ்யமான நிறைய சம்பவங்களை நாம் பார்க்கலாம். உன்னத பாட்டு 1:6 நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதியுங்கள், வெயில் என்னை மேற்கொண்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. சொந்த திராட்சை தோட்டம். இந்த பகுதியிலே நீங்க பார்த்தீங்கன்னா, நான் கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, வெயில் என்னை மேற்கொண்டது. அந்த சூலமித்தி அவளுடைய வளர்ப்பு வாழ்க்கையை குறித்து அந்த ஒரு அதிகாரத்திலே ஒரு பகுதியிலே அந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ள, தாயின் பிள்ளைகள் அவளை வேலைக்கு வைக்கிறார்கள். சொந்த தோட்டத்தில் இல்லை, அவள் வேறு ஒரு தோட்டத்திலே வேலைக்காக இருக்கிறாள். அந்த வேலையிலே பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தாயின் பிள்ளைகள். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சூலமித்திக்கு தாய், அவளுடைய தகப்பன் இல்லை, தாய்க்கு வேறே திருமணம் முடிந்து விட்டது. இந்த தாயின் பிள்ளைகள் அவளை ஒடுக்குகிறார்கள். அவள் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்கிறாள். அவள் தன்னுடைய சொந்த தோட்டத்தை அவள் காக்கவில்லை என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவளுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, அவள் தோட்டத்தில் எப்படிலாம் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த உன்னத பாட்டு அந்த பகுதியிலே அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட காரியம் செய்கிறாள்னா, அந்த தோட்டம் உன்னத பாட்டு 2:15 திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த திராட்சை தோட்டத்துல வருகின்ற குளிநரி அதெல்லாம் அவ பார்க்கிறா. அந்த பகுதியில நீங்க வாசித்தீங்கன்னா, அவள் ரொம்ப அந்த திராட்சை தோட்டத்துக்காக அவள் ரொம்ப கவனமா கவனிக்க. ஏன்னா அந்த திராட்சை தோட்டத்துல பூ பிஞ்சுலாம் இருக்குது, நரிகள் இதை அழித்து விடக்கூடாது என்று சொல்லி ரொம்ப கவனிக்கிறாள். அது மாத்திரமல்ல, அந்த பகுதியில நீங்க பார்த்தீங்கன்னா, அவள் ஆடுகளை மேய்க்கிறாள் என்பதை குறித்துலாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 1:8 ஸ்திரீகளில் ரூபவதியே, நீ அரியாயாகில் மந்தையில் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்கள் கூடாரங்களே உன் ஆட்டுக்குட்டிகளை மேய்ந்து விடு என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ கடினமாக உழைக்கிறார். இந்த
சூலமுத்தியை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அவளுக்கு தாய் இருக்கிறாங்க, அவளுடைய சகோதரர்கள் அவளை ஒடுக்குகிறார்கள். இப்படிப்பட்ட வேளையிலே அவள் ஒரு திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறாள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் அது யாருடைய திராட்சை தோட்டம் என்பதை குறித்து அங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே உன்னத பாட்டு 8:11 பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பயனுக்காக ஒவ்வொருவர் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். அப்போ இவள் வேலை செய்த அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமா? அவள் சாலமோன் ராஜாவுடைய தோட்டத்திலே வேலை செய்கிறாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இப்படி இந்த உன்னத பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாடலை குறித்து அழகாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அங்கே வசனங்கள்லாம் அந்த பாடல்கள் எல்லாம் பாடுறது போல இருக்கு. ஏன்னா இந்த உன்னத பாட்டு எப்படிப்பட்டதுன்னா, உயர்ந்த பாட்டு, மேன்மையான பாட்டு, சிறந்த பாட்டு, செயல் சிறந்ததை செய்கின்ற பாட்டு எனும் விண்ணுலகத்தில் சிறந்த பாட்டு என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா அதில் உள்ள கருத்துகள் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குரியது. இந்த சூலமுத்தியை குறித்து 2 வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அவள் ஒரு நேசர் மீது மிகவும் அன்பு செய்கிறாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அங்கே நீங்கள் அந்த உன்னத பாட்டு பகுதிகளை ஒவ்வொரு வரியாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நேசர், என்னுடைய நேசர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் நாட்டு திறனாய்வாளர் சொல்கிறாரு, இந்த சூலமுத்தி ஒரு ஆடு மேய்ப்பன் மேலே ரொம்ப அன்பு வைக்கிறாள் என்று சொல்லி, அந்த ஆடு மேய்ப்பன் அங்கே அவள் வேலை செய்யும்போது அந்த ஒரு ஆடு மேய்ப்பனை பார்க்கிறாள். அங்கே அந்த சூலமுத்தி ரொம்ப தன்னுடைய கதைகள், சொந்த சம்பவங்கள், வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் சொல்லி அவள் இருக்கும்போது அந்த ஆடு மேய்ப்பன்கிட்ட தன்னுடைய அன்பை கொடுக்கிறாள். தன்னுடைய எல்லா காரியங்களையும் சொல்லி அந்த ஆடு மேய்ப்பனை மிகவும் நேசிக்கிறாள். இதை குறித்து அந்த ஹென்றி ரிவால்டு என்ற திறனாய்வாளர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலே இந்த சூலமுத்தி அவள் நேசர் ஒரு மேய்ப்பன் மேல் அன்பு வைக்கிறார். ஆனால் சாலமோன் ராஜா அவளை சிறை எடுத்து கொண்டு போய் அங்கே அவளுக்கு எல்லா காரியத்தையும் காண்பிக்கிறார். அந்த அரண்மனையில் உள்ள உச்சிதங்கள், அவங்களோட பண்டக சாலைகள் என்னும் அங்கே இருக்கிற அரண்மனையில் உள்ள அத்தனை பொருட்களையும் காண்பித்தும் இந்த சூலமுத்தி தன் நேசர் மீது அதிக அன்பு வைக்கிறாள். அதனால அந்த சாலமோன் ராஜா அவளை விடுவித்து விடுகிறார் என்று சொல்லி ஒரு கதை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஹென்றி ரீச் என்பவர் சொல்கிறாரு, மெய்ப்பனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட சூலமுத்தி இறுதி வரை உறுதியாக இருக்கிறாள். தன்னுடைய அன்பை அவள் விடவே இல்லை. சாலமோனுடைய எல்லா காரியங்களையும் கண்டும் அவன் பின்வாங்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் சில கருத்துக்களின் அடிப்படையிலே பார்க்கும்போது உன்னத பாட்டு அந்த முழுவதிலே நீங்கள் தியானிக்கும் போது இந்த சாலமோனை ஒரு எதிரியாக வைக்கப்படுகிறது. எந்த சாலமோன் ஒரு பெண்ணை சிறையெடுத்து போகிறது, அவருக்கு அநேக மனைவிகள் உண்டு. ஆனால் ஏன் இந்த சாலமோன் ராஜா அந்த சூலமுத்தியை சிறை பிடித்து போனார் என்று சொல்லி அநேக தவறான கருத்துக்களை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சாலமோன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒரு சமாதானம், சாலமோன் என்பதற்கு சமாதானம். இப்போ சமாதானமான அந்த சாலமோன் ராஜாவை இது தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். ஆனால் இந்த உண்மையான வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்ற காரியம் என்னன்னா, சூலமுத்தி என்பவள் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாள். அவளுடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலே ஒரு நேசரை சந்திக்கிறாள். அந்த நேசர் யார் என்பது இதிலே புலப்படவில்லை. சிலர் சாலமோன் ராஜா என்று சொல்கிறார்கள், சிலர் அந்த நேசர் மேய்ப்பன் தான் என்று சொல்கிறாங்க. அந்த 2 விதமான கருத்துகள் இருக்கிறது. இன்னும் டாக்டர் ஐரன்சைட் என்கிற திறனாய்வாளர் என்ன சொல்கிறார் என்றால் இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்கிறார். இதே போல தான் இந்த சாலமோன் ராஜாவுடைய இந்த
திராட்சை தோட்டத்திலே வேலை செய்கின்ற இந்த சூலமுத்தி அவள் மிகவும் கடும் பாடுபட்டு வேலை செய்கிறாள். நிறைய காரியங்கள் செய்கிறா. அவளுடைய எல்லா செயல்களையும் எல்லாம் அவள் உழைப்பாளியாக இருக்கிறாள், உழைக்கிறாள். அவள் அழகை கூட அவள் பார்க்காத அளவுக்கு அவளுடைய குணங்கள் எல்லாம் முழுவதுமாக உண்மையா உழைச்சிட்டு இருக்கா. அவளை கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு அந்த வெயில் அவள் மீது பட்டு அவள் கருத்து போகிறாள். அந்த அளவுக்கு அவள் வேலை செய்கிறாள். அந்த சாலமோன் ராஜா அந்த தோட்டத்திலே அடிக்கடி அவர் பார்ப்பது உண்டு. அவள் ராஜாவாக வருவதில்லை. அவர் மாறு வேடம் தரித்து கொண்டு இந்த தோட்டத்தில் எப்படி நடக்குது, வேலைகள் எப்படி இருக்குது, அது மலை மேலே அந்த தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் வேலைக்காரர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அவர் வந்ததாகவும், அவர் ஒரு முறை மேய்ப்பன் வேடம் அணிந்து அவர் வந்ததாகவும், அந்த மேய்ப்பனை தான் அந்த சூலமுத்தி மிகவும் நேசித்ததாகவும் அவள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்க. அந்த மேய்ப்பனாகிய வந்த சாலமோன் ராஜா அநேக காரியங்களை சூலமுத்திக்கு சொல்கிறார். அவளுடைய தன்மைகள், அவளுடைய செயல்கள் எல்லாத்தையும் பார்த்து விட்டு அந்த மேய்ப்பனாக வந்த சாலமோன் ராஜா என்பதை அவள் அறியவில்லை. அறியாததுனால அவள் கேட்குறா, வழக்கமாக கேட்குறா, மேய்ப்பன் உங்கள் ஆடை எங்கே நீங்கள் கெட்டி வச்சுருக்கீங்க, உங்கள் மந்தை மேய்ப்பர்கள் எங்கே, நான் என்னுடைய மந்தைகளை நான் மேய்க்கும்போது தேடுகிறேன் என்று சொல்லி ஒரு பகுதியிலே குறிப்பிடுகிறார். உன்னத பாட்டு 1:7 என் ஆத்தும நேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும், உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிந்தவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன என்று சொல்கிறார். அப்போ மேய்ப்பனாக வந்தது சாலமோன் ராஜா. அந்த சாலமோன் ராஜாவோடு அவள் பேசுகிறாள், உன்னுடைய மந்தையெல்லாம் எங்கே வச்சுட்டு வந்திருக்கீங்க, நானும் பார்ப்பேன், நான் உங்கள் மந்தையெல்லாம் நான் தேடி அலைகிறேன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு அவள் நம்புகிறாள். இந்த சாலமோன் ராஜா அவர் மேய்ப்பனாக வந்த அந்த ராஜா அவர் தான் மெய்ப்பன் என்பதை நம்பி அவள் ரொம்ப அன்பு வைக்கிறாள், அளவுக்கு அதிகமான அன்பு வைக்கிறாள். இந்த சாலமோன் ராஜா அவர் மெய்ப்பெண் என்பதை அறியாது இருக்கிறார். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 9-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இங்கே என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூட்டி இருக்கிற பரிசுகள் பவுஞ்சுகளுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சாலமோன் ராஜா ஒரு மெய்ப்பனாக இருக்கிறா, ஒரு தாழ்மையாக இருக்கிறா. அந்த பெண் அவள் மெய்ப்பனாக தான் பார்க்கிறாள். ஆனால் அவள் சொல்கிறாள், நான் போய்விட்டு திரும்பி வருகிறேன், ஆனால் உனக்கு பரிசு கொண்டு வருகிறேன், அந்த பரிசு எப்படிலாம் இருக்குது என்பதை குறித்து தான் அவள் சொல்கிறாள். பார்வோனுடைய ரதங்களில் பூட்டியிருக்கிற பரிசுகளுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெள்ளி பொருட்களை, பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் என்று சொல்லி அதெல்லாம் சொல்கிறார். நீ ரொம்ப கஷ்டப்படுற, உனக்கு இவ்வளோ உன்னுடைய உறவினர்கள் உன்னை வெறுக்கிறாங்க, உன்னுடைய தாயின் பிள்ளைகள் உன்னை ஒடுக்கப்பட்டு இருக்கிறதை அறிந்த சாலமோன் ராஜா இவ்வாறு பேசுகிறார். இவள் ரொம்ப நம்புறா, அந்த மெய்ப்பெண் மீது ரொம்ப அன்பு வைக்கிறா. தனக்குன்னு யாரும் இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த சூலமுத்தி ரொம்ப அன்பு வைக்கிறாள். அங்க சூலமுத்தியுடைய செயல்பாடுகள்னு அந்த மெய்ப்பெண் மீண்டும் வருவதாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். இப்போது அங்கே நடந்த சம்பவம் என்னன்னா, சூலமுத்தி யோசிக்கிறாள், தன்னுடைய மெய்ப்பன் எப்போது வருவார் என்று சொல்லி அவள் யோசித்து கொண்டே இருக்கிறார். உன்னத பாட்டு 3:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. பாருங்க, அவள் தேடுறா. அது வரைக்கும் அவள் தோட்டத்தில் வேலை செய்கிறா. அவளுடைய வேலை ரொம்ப உண்மையாக இருந்தது. அதை பார்த்த சாலமோன் ராஜா அவளோடு பேசுகிறாள். இதெல்லாம் இருந்தாலும் இந்த மெய்ப்பனாக வந்த சாலமோன் ராஜாவை அவள் அறியவில்லை. அவள் தேடுகிறாள், தேட இரவு படுக்கும்போது யோசிக்கிறாள். அவள் ராக்காலங்களில் இரவு நேரத்தில் மெய்ப்பனை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறாள். அவள் ஆத்தும நேசரை தேடி அலைகிறா, தெருக்களில் தேடுறா. இப்போ அப்படி ஒவ்வொருத்தரையாக போய் அங்கே கேட்குறா, எல்லாத்தையும் பார்த்து கேட்குறா,
நீங்கள் எங்கள் ஆத்மா நேசரை கண்டீங்களா, அவரை வந்து கொஞ்சம் அவரை கூப்பிட்டு கொண்டு வாங்க அப்படிலாம் நிறைய சம்பவங்களை நீங்கள் அந்த உன்னத பாட்டு அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னும் அவரை வந்து தேடி பார்க்குறான், ஆனால் அவரை காணலை. ஆனால் அவள் ஒரு இடத்துல பார்க்குறா, கொஞ்ச நேரம் கழித்து நான் என் ஆத்தும நேசரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான். இப்படியே அந்த அதிகாரம் முழுவதும் ஆத்தும நேசர் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவள் அலைந்து திரிகிறாள். இப்படி அந்த ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறார். இந்த ஐரன் சைட் என்பவர் வந்து வேறு கோணத்தில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெய்ப்பன் போல மாறு வேடம் தரித்து கொண்டு சாலமோன் ராஜா வந்ததாகவும், இந்த மெய்ப்பனை தான் ஆத்தும நேசராக இவள் இந்த சூலமுத்தி அவள் வந்து அன்பு செலுத்தினதாகவும் மீண்டுமாக வருவதாக கூறிவிட்டு சென்று விட்டார். ஆனால் மீண்டும் அவர் வந்து சாதா வரல, ராஜாவாக வருகிறார். இப்போது சூலமுத்தி பார்க்கிறார். அவள் பார்க்கும்போது அந்த ராஜாவாக வந்த அவர் மெய்ப்பன் என்பது அவளுக்கு தெரியல. அவளுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அவளுக்குள்ள யோசித்து பார்க்கிறா, என்னுடைய மெய்ப்பன் வேற, இந்த சாலமோன் ராஜா இது ஒரு ராஜா என்று சொல்லி அவள் கேட்கிறா. அவள் சொன்னாங்க, மெய்ப்பன் வந்து அங்கே இருக்கும்போது, இருக்கும்போது சாலமோன் ராஜா சொன்ன அவ்வளோ காரியங்களையும் அவள் யோசிக்கிறாவா. வந்து அந்த அந்த ராஜா சமூகத்தில் கொண்டு போய் அந்த அரண்மனையில் கொண்டு விடும்போது அவள் எதையும் பார்க்கவில்லை. அவள் பொன் ஆபரணங்கள் அப்படி எல்லாம் காட்டப்படும் போது அவள் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் உறுதியாக இருந்தாள், அந்த நேசர் மீது முழுவதுமாக அன்பு வைக்கிறார். என்னும் வசனம் சொல்லுது உன்னத பாட்டு 4:7, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி எங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவள் உண்மையா இருக்கிறா. அந்த மெய்ப்பனா வந்த ராஜா மீது அவள் ரொம்ப வைக்கிறாள். ஆனால் அது சாலமோன் ராஜா என்பது அவள் அறியவே இல்லை. இங்கே அவள் தேடுகிறாள். அங்கே அவள் இவ்வளோ உச்சிதங்கள் கிடைத்தும் ராஜா அவளை கூட்டி கொண்டு அரண்மனையிலே வைத்தும் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் அந்த ஐரன் சைட் என்பவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மெய்ப்பனும் சாலமோன் ராஜா தான் அந்த ராஜாவாக, அந்த ரெண்டும் வந்து அவளுக்கு தெரியவில்லை. இறுதி வரை அவர் போராடுகிறாள். கடைசியில் சாலமோன் ராஜா சொல்கிறாரு, இல்லை நீ வந்து உன்னோட மெய்ப்பனுக்கிட்டேயே போ என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். இதுதான் அந்த சம்பவங்கள் கொடுக்கிறது. இந்த கதைகள் 2 வித கோணத்தில் இருக்குது. ஒரு திறனாய்வாளர் ஹென்றி ரீச் என்பவர் என்ன சொல்கிறாருன்னா, மெய்ப்பன் வேறு, சாலமோன் ராஜா வேற. இன்னொரு திறனாய்வாளர் என்ன சொல்றாருன்னா, ஐரன் சைட் என்பவர் என்ன சொல்றாருன்னா, மெய்ப்பனும் சாலமோன் ராஜா தான் என்னும் இந்த சாலமோன் ராஜா தான் மெய்ப்பனாக வந்தார் என்று சொல்றார். 2 விதமான கருத்துகள் இருந்தாலும் பொதுவாக இந்த உன்னத பாட்டு பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 8 அதிகாரம் தான் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் முழுவதுமாக வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக புரிகிற அளவுக்கு அந்த காரியங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவான கருத்துகள் இருக்குது. ஒரு பெண் அவள் தன்னுடைய தாயின் பிள்ளைகளால் ஒடுக்கப்பட்டு அவள் அடிமை வாழ்க்கை வாழ்கிறாள். அவள் ஒரு திராட்சை தோட்டத்தில் அடிமையாக இருக்கிற வேலை செய்கிறாள். அவளுக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லை. அங்கே வந்த ராஜா அவளை அந்த மெய்ப்பனாக வந்த மெய்ப்பன் நேசர் மீது அன்பு வைக்கிறாள். இறுதி வரை போராடுகிறாள். இதுதான் அந்த சம்பவங்களை குறிப்பிடுகிறது. 2 விதமான கருத்துகள் இருந்தாலும் ஒரே ஒரு காரியம்தான், ஆத்தும நேசர். அந்த ஆத்தும நேசர் மீது உறுதியாக கடைசி வரையாக அன்பு வைக்கிறாள் என்பதுதான் இந்த உன்னத பாட்டு பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. உண்மையான காரியம் என்னன்னா, அவள் கடைசி இறுதி வரை தன் அன்பை விட்டு அவள் விலகவே இல்லை. பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த உன்னத பாட்டு இந்த பகுதியை நீங்கள் நல்லா தியானிக்கும் போது உங்கள் இருதயத்திலே கர்த்தர் பேசினால், ஆனால் நீங்கள் கண்டு கொள்ள வேண்டிய காரியம் என்றால் ஆத்ம நேசர் யார்? இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு, மெய்ப்பனாக வந்த அந்த நேசர் இயேசு.
பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். முதலாவது அவர் மேய்ப்பனா வந்தாரு, நம்மை மீட்க வந்திருக்கிறார். பாருங்க, அவர் மேய்ப்பனாக அநேக இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நானே மேய்ப்பன், என்னுடைய ஆடுகளை நான் மேய்ப்பேன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லிலாம் இயேசு சொல்கிறார். அப்போ இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது முதலாவது வந்த இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாக வந்தார். இரண்டாவதாக வந்த அவர் எப்படி வருகிறாரா? ராஜாதி ராஜனாக வருகிறாராம். அவர் கர்த்தாதி கர்த்தராக வருகிறார். அப்போ நம்ம யாருன்னா மணவாட்டி சபை. நம்ம வந்து மணவாட்டி, இந்த சூலமத்தியை போல ஒரு மணவாளனுக்காக நம்ம வந்து காத்திருக்கிற ஒரு மணவாட்டி. அப்போ மணவாட்டியாகிய நம்ம எப்படி இருக்கணுமா? உறுதியாக என்ன செய்யணுமா? நேசர் மீது அன்பு வைக்கணும். அதைத்தான் இந்த பகுதி, உன்னத பாட்டு, இந்த பகுதி நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. இந்த உன்னதத்தின் பாடல் என்று சொல்லலாம். ஏன்னா மேன்மையான பாடல். இந்த பாடல் என்ன நமக்கு கற்றுத்தருகிறது? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நம்மை இரட்சிக்க வந்தார், நம்மை மீட்க வந்தார். அவர் மீண்டுமாக ஒரு நாள் அவர் ராஜாதி ராஜாவா வருகிறார். அவர் வந்து அவர் வருகையை குறித்து இதை சொல்லும் ஒரு கருத்துள்ள பகுதி தான் இந்த உன்னத பாட்டு. இந்த உன்னத பாட்டு பகுதியில மணவாளனாகிய கர்த்தர் இயேசு அவர் வருகைக்காக எவ்வளவேனும் நாம் காத்திருக்கிறோம், எவ்வளவேனும் நம்ம இருக்கிறோம். இந்த சூலமத்தி காத்திருக்கிற உலக ஆஸ்திகள், இந்த சாலமோன் ராஜா எல்லாம் அவனுடைய ராஜ்யங்கள்ல உள்ள அத்தனை காரியங்களை காண்பித்தும் அவள் மனம் மாறவில்லை. இறுதி வரை உறுதியாக அவள் ஆத்தும நேசர் மீது அன்பு வைக்கிறார். அவளுடைய அன்பை முழுவதும் கொடுக்கிறார். அதே போல நாமும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட ஒருவேளை இந்த வசனங்கள், இந்த உன்னத பாட்டு பகுதியை நீங்க இன்னும் அதிகமாக எடுத்து தியானித்து பாருங்க. உண்மையிலே சொன்னா அதுல அநேக கருத்துக்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கு. வரிசையாக அந்த பகுதி வந்து 8 வசனங்கள் தான் இருக்கு. அதுல ஆத்தும நேசர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மீண்டுமாக வருகிறார். எப்படின்னா ராஜாதி ராஜாவாக. ஒருவேளை இந்த சூலமத்திக்கு தெரியல, அவள் வந்து சாலமோன் ராஜா வந்து அவள் மேய்ப்பனா வந்த மேய்ப்பனும் இந்த ராஜாவும் ஒண்ணுதான் என்பதை அவள் அறியாமல் இருக்கிறாள். இறுதியாக ராஜா அவள் வந்து நேசர் மீது இருக்கிற அன்பை அவள் விட்டு விடவே இல்லை. அன்பிரிமானவர்களை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட நம்ம உலக கவலைகள், உலக காரியங்களை குறித்து கூட யோசித்து கொண்டே இருக்கலாம். இப்படி காரியங்கள் சில நேரங்கள் அந்த உன்னத பாட்டு பகுதியை எடுத்துக்கொண்டு அது சில நேரம் புரியுறது இல்லை. என்ன கருத்துக்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். மணவாளனாகிய கர்த்தர் இயேசு வருகிறார். நம்ம மணவாட்டி சபையாகிய நாம் காத்திருக்கணும். எவ்வளவே கடைசி இறுதி வரை போராடின அந்த சூலமத்தியை போல நாம் போராடும் போது கர்த்தர் நம்மில் அவர் வெளிப்படுவார். ஒரு நாள் அவர் வருவார். நமக்காக அவர் வருகை சமீபித்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. நிறைய காரியங்கள்லாம் நடக்குது. பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துல என்னெல்லாம் நடக்குன்னு சீஷர்கள் கேட்கும்போது யுத்தத்தின் செய்திகள் எல்லாம் கேள்விப்படுவீங்க. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஆரம்பம் தான் சொல்றாங்க. அப்போ கர்த்தருடைய வருகை வந்து மிகவும் சமீபமா இருக்கு. மணவாட்டியாகிய நாம் சூலமத்தி அவளுக்கு இறுதி வரை போராடி உறுதியாக இருந்தது போல நிறைய கருத்துக்கள் இருக்கு. இந்த திறனாய்வாளர்கள் வந்து நிறைய காரியங்கள் சொல்றாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாலும் ஆனால் உறுதியான கருத்துன்னு ஆத்தும நேசர் மீது அவள் அன்பு வைத்தாள். அது போல நாமும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட மிகவும் ஆண்டவருக்காக காத்திருப்போம். உலக காரியங்களுக்கு நம்ம ஓடி விடாதபடி, உலக செல்வங்களுக்குள்ளே நம்ம மயங்கி விடாதபடி, உலக பொருட்கள் மீது, ஆஸ்தி மீது நாம் பற்று வைக்காதபடி ஆண்டவர் சமூகத்திலே நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் வருகையிலே அவருக்கு எதிர்கொண்டு நம்ம போகும்போது மணவாட்டி சபையாகிய நாம், மணவாளனாகிய கர்த்தர் இயேசு
வருகின்றார். அவர் நம்மை நேசிக்கிறவராக, நம்மை ஆதரிக்கிறவராக, நம்மை பரலோக வாழ்க்கைக்கு கூட்டி சேர்க்க ஆயத்தப்படுகிறார். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அர்ப்பணிங்க ஆண்டவர்கிட்ட. கேளுங்க, ஏசப்பா நானும் இவ்வளோ தூரம் நிறைய காரியங்களில் நான் தவறி இருக்கேன். ஒருவேளை நம்ம உலக காரியத்துக்கு ஓடிட்டோம். ஆனால் அந்த சூலமுத்தி உறுதியாக இருந்தது போல் நாமும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இன்றைக்கும் கூட ஏசப்பா இந்த சம்பவங்கள் உன்னத பாட்டிலே ஒரு சூலமுத்தி என்ற பெண்ணை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த சூலமுத்தி அவள் இறுதி வரை அவள் போராடுகிறாள். அவளுடைய எல்லா காரியங்களையும் குறித்து நாங்கள் பார்க்கும்போது சப்பா அவள் ஆத்தும நேசராக இயேசுவை அவள் கண்டு கொண்டாள் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். நாங்களும் கூட உண்மை கண்டு கொள்ளணும்ப்பா. அநேக சூழ்நிலைகள், உலக கவலைகள், உலக காரியங்கள், உலக அன்பு இல்லாதபடி, உலகத்திலே நாங்கள் அநேக காரியங்கள் இல்லாதபடி நாங்கள் அப்பா சோர்ந்து போயிட்டுருக்கோம் சப்பா. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருவரோடு பேசுங்க சப்பா. மணவாளன் கர்த்தர் இயேசு சப்பா, நீங்கள் வர்றீங்க சப்பா. நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள மொக்காக வாழ சப்பா மீண்டுமாக நீங்கள் வருவீங்க சப்பா. உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட இறுதி வரை நாங்கள் உறுதியாய் உம்முடைய சமூகத்தில் நிலைத்திருக்க கிருபை தாங்க. துதிகன மகிமை எல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.